எம்எல்ஏக்களுக்கான ஊதியம் 1,05,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டத்தில் பொதுத்துறை மற்றும் பேரவை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சட்டப்பேரவையில் 110 விதியின்படி அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் பழனிசாமி மெட்ரோ ரயில் 4வது வழித்தடத்தை கலங்கரை விளக்கத்திலிருந்து வடபழனி வழியாக பூந்தமல்லி வரை நீட்டிப்பு செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறினார். அதற்கான திட்ட விளக்கத்தை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் கேட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோயம்புத்தூரிலும் மெட்ரோ அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்று ஆராயப்படுவதாகவும், சென்னை புறநகரில் 107 கிலோமீட்டருக்கு 3 வழித்தடங்கள் அமைப்பது குறித்து மத்திய அரசிடம் ஒப்புதல் கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் எம்எல்ஏக்களுக்கான ஊதியம் 55,000 ரூபாயிலிருந்து 1,05,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். மெட்ரோ ரயில் 4வது வழித்தடத்தை கலங்கரை விளக்கு முதல் பூந்தமல்லி வரை நீட்டிக்க திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின்படி அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் பழனிசாமி மெட்ரோ ரயில் 4வது வழித்தடத்தை கலங்கரை விளக்கத்திலிருந்து வடபழனி வழியாக பூந்தமல்லி வரை நீட்டிப்பு செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறினார். அதற்கான திட்ட விளக்கத்தை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் கேட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோயம்புத்தூரிலும் மெட்ரோ அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்று ஆராயப்படுவதாகவும், சென்னை புறநகரில் 107 கிலோமீட்டருக்கு 3 வழித்தடங்கள் அமைப்பது குறித்து மத்திய அரசிடம் ஒப்புதல் கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை இயற்கை மரணமடைந்த அமைப்புசாரா தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று கூறினார். அத்துடன் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்கள் மற்றும் வனவிலங்குகள் வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை 8,000 10,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், பத்திரிகையாளர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகையும் 4,750 ரூபாயிலிருந்து 5,000 உயர்த்தப்படுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இனி ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு நாளன்று சிங்காரவேலன் விருதுகள் வழங்கப்படும் என்றும், அதற்கு பரிசுத் தொகையாக ரூபாய் 1 லட்சம் மற்றும் 1 சவரன் தங்கம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். இந்த அறிவிப்புகளுடன் மதுரை தமிழ் சங்கத்தில் ரூபாய் 50 கோடி செலவில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும், திருப்பணி நிதியுதவிக்காக பயன்பெறும் கோயில்களின் எண்ணிக்கை 2000 அதிகரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். கள்ளக்குறிச்சி, ஒட்டன்சத்திரம், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் 12 கோடி ரூபாய் செலவில் புதிதாக 10 தொழிலாளர்கள் காப்பீட்டு மருந்தகங்கள் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள 42 பழங்குடியின விடுதிகளில் 11 வாடகை கட்டிடங்களுக்கு சொந்த கட்டிடங்கள் அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டு கூறினார். தமிழ் செம்மொழி ஆய்வு படிப்பை சென்னையில் மீண்டும் தொடங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டி. ராஜா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மாநிலங்களவையில் பேசிய டி. ராஜா, முந்தைய திமுக ஆட்சியின் போது தமிழ் செம்மொழி ஆய்வு படிப்பினை சென்னையில் கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார். இதையடுத்து திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டதும் அதில் சேர்க்கப்படும் என மத்திய அரசு அறிவித்ததாகவும், ஆனால் இதுவரை ஆய்வு படிப்பு தொடங்கப்படவில்லை என்றும் தெரிவித்த ராஜா, தமிழ் செம்மொழி ஆய்வு படிப்பை விரைந்து தொடங்க தாம் வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து ராஜாவின் கோரிக்கைக்கு மாநிலங்களவை திமுக உறுப்பினர் திருச்சி சிவா, கனிமொழி உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தனர். பின்னர் பேசிய கனிமொழி, மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜூலி பிஷப் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது சீனா, இந்தியாவுக்கு இடையே ஏற்படும் எல்லை பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று ஜூலி பிஷப் வலியுறுத்தினார். சர்வதேச சூரிய சக்தி ஆற்றல் கூட்டமைப்பு நாடுகளுக்கு ஆஸ்திரேலியா ஒரு சிறந்த ஊக்கமளிக்கும் நாடாக திகழும் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். முன்னதாக அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜூலி பிஷப் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு, பிராந்திய ஒத்துழைப்பு, பல்வேறு தரப்பு நட்புறவுகளை பலப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. சூரிய சக்தியை ஆற்றலாக பயன்படுத்தும் சர்வதேச கொள்கையில் ஆஸ்திரேலியாவும் இணையும் வகையில் அடிப்படை ஒப்பந்தத்தில் ஜூலி பிஷப் கையொப்பமிட்டார். அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழை முதன்மையாக பயன்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பெயர் பலகைகள் ஆங்கிலத்தில் பெரியதாகவும் தமிழில் சிறிய அளவிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தமிழ் மொழி அவமதிக்கப்படுவதாக கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பெயர் பலகைகளில் தமிழை முதன்மையாக பயன்படுத்த வேண்டும் என்ற அரசாணையை அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் 4 மாதத்திற்குள் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
கொடநாடு கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 5 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கொடநாட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான பங்களா உள்ளது. பாதுகாப்புகள் நிறைந்த இந்த பங்களாவில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி 10ஆம் எண் கேட் அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஓம் பகதூர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 11 பேரை கைது செய்தனர். இதில் முதல் குற்றவாளியான கனகராஜ் இறந்துவிட்டார். கைதான மற்ற 10 பேரில் தீபு, சதீஷன், மனோஜ், குட்டி பிஜின், உதயகுமார் உள்ளிட்ட 5 பேரை குண்டர் சட்டத்தில் அடைக்க நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திவ்யா உத்தரவிட்டுள்ளார். அரசு சட்டக்கல்லூரிகளில் இந்த கல்வியாண்டு முதல் சட்டம் தமிழில் பயிற்றுவிக்கப்படும் என சட்டக்கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பல ஆண்டுகளாக தமிழில் சட்டப்படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் இந்த கல்வியாண்டு முதல் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருச்சி ஆகிய இடங்களில் இருக்கும் அரசு சட்டக்கல்லூரிகளில் மட்டும் 3 ஆண்டு மற்றும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்புகள் தமிழ் வழியில் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரியில் 5 ஆண்டுக்கான சட்டப்படிப்பில் தமிழ் வழியில் சட்டம் கற்க இயலும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டக்கல்வி இயக்கத்தின் இந்த அறிவிப்பு பல கிராமப்புற மாணவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு சொந்தமான கிணறுகளை ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தேனி லட்சுமிபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான தோட்டம் உள்ளன. இங்குள்ள கிணறுகளுக்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பானது விதிகளை மீறியிருப்பதாக கூறி அதே ஊரை சேர்ந்த ரங்கசாமி என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற கிளை மின் இணைப்பு எவ்வாறு வழங்கப்பட்டது என நேரில் ஆய்வு செய்து விளக்கம் அளிக்குமாறு தேனி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டது. மேலும் ஆய்வின் முடிவுகளை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் வலியுறுத்தியுள்ளது. கிரானைட் முறைகேடு குறித்து விசாரித்த IAS அதிகாரி சகாயத்தின் குழுவை கலைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரானைட் முறைகேடு குறித்து விசாரிக்க IAS அதிகாரி சகாயம் தலைமையில் 40 பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவை உயர்நீதிமன்றம் அமைத்தது. இந்த குழுவில் இடம்பெற்றிருந்த ஓய்வு பெற்ற தாசில்தார் மீனாட்சி சுந்தரத்திற்கு 8 மாதத்திற்கான ஊதியம் வழங்கப்படாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு குழுவின் பணிக்காலம் முடிவடைந்ததால் ஊதியம் வழங்கப்படவில்லை என தமிழக அரசு வாதிட்டது. நீதிமன்றம் அமைத்த குழுவின் பணிக்காலம் முடிவடைந்ததா என நீதிமன்றம்தான் முடிவு செய்ய வேண்டும் என சகாயம் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி IAS அதிகாரி சகாயம் தலைமையிலான குழுவை கலைக்க உத்தரவிட்டார். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் 32 கைதிகள் தாக்கப்பட்டது தொடர்பாக கர்நாடக DGPக்கும் சிறைத்துறை IGக்கும் மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சில நாட்களுக்கு முன் கைதிகள் அடித்து உதைக்கப்பட்டு பலத்த காயங்களுடன் மாநிலத்தில் உள்ள மற்ற சிறைகளுக்கு அனுப்பப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து விளக்கம் அளிக்குமாறு அந்த நோட்டீஸில் கூறப்பட்டது. சிறைத்துறை DIG-ஆக இருந்த ரூபாவை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் 32 கைதிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை தடுக்கும் போது ஏற்பட்ட தாக்குதலில் 32 கைதிகளும் காயமடைந்ததாக கூறப்பட்டது. வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ள சேதங்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வலியுறுத்தி காங்கிரஸ் MPக்கள் நாடாளுமன்றம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடகிழக்கு மாநிலங்களான அசாம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக கடுமையான மழை பெய்து வருகின்றது. இதையடுத்து அங்கு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 70க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். இதனால் வடகிழக்கு மாநிலங்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களாக அறிவிக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகம் முன்பாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் நிவாரணப் பொருட்களை வழங்க வலியுறுத்தி ஆளும் கட்சிக்கு எதிரான கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகள் மனிதர்களை ஏரில் பூட்டி ஏர் ஓட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தமிழக விவசாயிகள் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற போராட்டத்தின் போது மனிதர்களை ஏரில் பூட்டி ஏர் ஓட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் விவசாயத்தையும் விவசாயிகளையும் மத்திய அரசு காக்க வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக விவசாயிகளை மாநிலங்களவை காங்கிரஸ் உறுப்பினர் மணிசங்கர் ஐயர் நேரில் சந்தித்து பேசினார். மும்பையில் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நகரின் அந்தேரி பகுதியில் உள்ள மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. இதையடுத்து காரை ஓரமாக நிறுத்திய கார் ஓட்டுநர் துரிதமாக செயல்பட்டு காரிலிருந்து வெளியேறி உயிர் தப்பினார்.
இந்த தீ விபத்து சம்பவத்தால் அந்தேரி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த விபத்தில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருசக்கர உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகர பகுதிகளில் உள்ள சந்தையில் பல்வேறு கடைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு நேரத்தில் அப்பகுதியில் உள்ள இருசக்கர வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்கும் கடையில் இருந்த சிலிண்டர்கள் வெடித்ததால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து அருகில் உள்ள கடைகளுக்கும் தீ மளமளவென பரவ ஆரம்பித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புப் படையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 15 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கோட்டா நகர போலீசார் தீ விபத்து பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குர்காலாந்து தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி டார்ஜிலிங்கில் இன்றும் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. மேற்குவங்க மாநிலத்தின் டார்ஜிலிங்கில் குர்காலாந்து தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி குர்கா ஜனமுக்தி மோர்ச்சா அமைப்பினர் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கு துணை ராணுவத்தினர் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டு நிலைமை ஓரளவிற்கு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் அங்கு இன்று மீண்டும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை தீயிட்டு கொளுத்தியதால் நகரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜார்க்கண்டில் ஆற்றை கடக்க பாலம் இல்லாத நிலையில் பாலத்தை உடனடியாக கட்டித்தர வலியுறுத்தி கிராம பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷெட்பூர் அருகே உள்ளது ஜடுகோரா கிராமம். இந்த கிராமத்தில் இருந்து அத்தியாவசிய தேவைகளான மருத்துவ வசதி மற்றும் போக்குவரத்து வசதிகளை பெற வேண்டுமானால் அருகில் உள்ள நகரங்களுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும்போது அருகில் உள்ள ஆற்றை கடக்க வேண்டும். ஆனால் இதுவரை மாநில அரசு அந்த ஆற்றின் மேல் பாலம் ஏதும் கட்டித்தரப்படவில்லை என்றும் இதனால் மழைக்காலங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு தருணங்களில் ஆற்றை கடப்பது மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் நோயாளிகளையும் மருத்துவமனைகளில் சேர்க்க வேண்டுமானால் காற்று நிரப்பப்பட்ட டயர் டியூபுகளை பயன்படுத்தியே ஆற்றை கடந்து செல்லும் அவல நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ்களில் உள்ள பிழையை திருத்த தமிழக அரசு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் பெயர்களில் பிழைகள் இருப்பதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து மதிப்பெண் சான்றிதழில் பெயரில் பிழைகள் இருக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஜூலை 19ஆம் தேதியான இன்று முதல் ஜூலை 24ஆம் தேதி வரை தங்கள் படித்த பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் திருத்தம் குறித்து விண்ணப்பித்தால் கூடிய விரைவில் திருத்தப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அசாமில் நடிகையும் பாடகியுமான பிடிஷா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல அசாமி மொழி நடிகையான பிடிஷா கிறிஸ்போரா அசாம் மாநில தலைநகரான கவுகாத்தியில் வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு அவரது வீட்டில் பிடிஷா தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து அங்கு சென்று அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் தற்கொலைக்கான காரணம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சினை காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவரது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்களே தற்கொலைக்கு காரணமாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து பிடிஷாவின் கணவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்றவற்றை எதிர்த்து போராடிய மாணவி வளர்மதியை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளது கண்டனத்திற்குரியது என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெடுவாசல் மற்றும் கதிராமங்கலத்தில் போராடிய மாணவி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவது தமிழகத்தில் அனுமதி வழங்க மாட்டோம் என்று தெரிவித்திருந்த அதிமுக அரசு அதற்கு எதிராக போராடுபவர்களை கைது செய்வது மக்கள் ஆட்சிக்கு எதிரான செயல் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் போலீசாரை கொண்டு போராட்டக்காரர்களை அடக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் என்றும் கதிராமங்கலத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நடிகர் கமல்ஹாசனின் சமீபத்திய ட்விட்டர் பதிவுகள் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. தமிழக அரசியலில் ஊழல் நிறைந்துள்ளது என நடிகர் கமல்ஹாசன் கருத்து தெரிவித்ததற்கு தமிழக அமைச்சர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து நடிகர் கமல்ஹாசனுக்கு ஆதரவாகவும் பல்வேறு தரப்பில் இருந்து கருத்துக்கள் வெளியாகின. இந்நிலையில் தனக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக கமல்ஹாசன் அவரது ட்விட்டர் பதிவில் அமையாது அலைபவருக்கும் அமைந்த என் தோழருக்கும் விரைவில் ஒரு விழி கேட்கும் என்று பதிவிட்டதோடு கவிதை ஒன்றையும் பதிவிட்டுள்ளார். அதில் தோற்றிருந்தால் போராளி, முடிவெடுத்தால் யாம் முதல்வர் என குறிப்பிட்டுள்ளார். இதனால் அரசியல் களத்தில் கமல் கால் பதிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வரிகள் அவரது நண்பரும் நடிகருமான ரஜினிகாந்தை குறிப்பிடுவது போல் அமைந்துள்ளதாகவும் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ப்ரோ கபடி சென்னை அணியின் விளம்பர தூதராக நடிகர் கமலஹாசன் அறிவிக்கப்பட்டுள்ளார்.
ப்ரோ கபடி லீக் போட்டிகள் கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கி ரசிகர்களின் வரவேற்புடன் நடைபெற்று வருகிறது. இதில் புனே, பெங்களூரு, டெல்லி உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. அத்துடன் தமிழகம், ஹரியானா, குஜராத் உள்ளிட்ட அணிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. அதன்படி தமிழகத்தின் சார்பில் விளையாடும் சென்னை அணியின் பங்குகளை வாங்கிய நட்சத்திர கிரிக்கெட் வீரர் சச்சின் அதன் உரிமையை பெற்றுள்ளார். இந்நிலையில் தமிழ் தலைவாஸ் என பெயர் சூட்டப்பட்டுள்ள சென்னை கபடி அணியின் விளம்பர தூதராக கமல்ஹாசன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக கமல் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கபடி விளையாட்டில் பங்கு பெறுவதால் மகிழ்ச்சி அடைவதாகவும் சென்னை அணியில் விளையாடும் வீரர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இந்திய ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடுகளுக்கு இடையே அமலில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் மீறி சமீப காலமாக ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் ஒட்டியுள்ள கிராம பகுதிகளில் அடிக்கடி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு இந்திய ராணுவமும் தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் நௌஷாராவில் அமைந்துள்ள 2 அரசு பள்ளிகளின் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் திடீர் தாக்குதலில் நடத்தினர். இந்த சண்டையின் போது பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோரை இந்திய ராணுவத்தினர் பத்திரமாக மீட்டனர். அப்போது 2 ராணுவ வீரர்கள் குண்டடிப்பட்டு வீரமரணம் அடைந்தனர். கடந்த 2 நாட்களாக பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலத்திற்கென தனிக்கொடி அமைப்பதற்கான சட்ட விதிமுறைகள் குறித்து ஆய்வு செய்வதற்கான குழுவை அமைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகள் வழங்க வழிவகை செய்கிறது. அதன்படி ஜம்மு காஷ்மீர் மட்டும் மாநிலத்திற்கு என தனியாக கொடியை கொண்டிருக்க அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் தனிக்கொடியை கொண்டுவர முனைப்பு காட்டியுள்ளது. இந்நிலையில் தனிக்கொடியை கொண்டிருப்பது தொடர்பாக பரிந்துரையை முன்வைக்க அதிகாரிகள், கல்வியாளர்கள் அடங்கிய 9 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தனிக்கொடி விவகாரத்தில் அம்மாநில பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூர்காலாந்து தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடந்து வரும் நிலையில் டெல்லியில் 1ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அனைத்து கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் டார்ஜிலிங் உள்ளிட்ட மலைப்பகுதிகளை சேர்த்து கூர்காலாந்து என்ற பெயரில் தனி மாநிலம் அமைக்க வலியுறுத்தி கூர்கா ஜனமுக்தி மோர்ச்சா இயக்கத்தினர் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அடிக்கடி வன்முறை சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்று வரும் போராட்டத்தை வழிநடத்த அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்படும் என்றும், இந்த குழு விரைவில் பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து பேச்சு நடத்தும் என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் டெல்லியில் 7வது கூட்டம் நடைபெறும் என்று ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. இந்திய ராணுவத்திற்கு ஆட்கள் சேர்ப்பு முகாமில் இடைத்தரகர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் இந்திய ராணுவ முகாமில் ஆட்கள் சேர்ப்பு முகாம் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் பங்கேற்க திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 23,000 இளைஞர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இந்திய ராணுவத்தில் சோல்ஜர், நர்சிங் அசிஸ்டன்ட், சோல்ஜர் ட்ரெட்ஸ்மேன் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்காக நடைபெற்ற முகாமில் சான்றிதழ் சரிபார்த்தல், 1600 மீட்டர் ஓட்டம் உள்ளிட்டவை நடைபெற்றன. இன்று துவங்கிய இந்த காம்படிஷன் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் மாவட்ட வருவாய் அலுவலர் நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். குமாரபாளையம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு உள்ளதால் விவசாயத்திற்கு தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இருப்பினும் காவிரி ஆற்றில் தண்ணீர் திருடப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து நள்ளிரவில் மாவட்ட வருவாய் அலுவலர் பழனிசாமி தலைமையில் குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது TR பழனிசாமி கூறுகையில், குடிநீருக்காக விடப்பட்ட காவிரி தண்ணீரை விவசாயத்திற்காக திருடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மர்ம காய்ச்சலுக்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் வினோத் என்ற மாணவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரி சிவன் கோயில் குளக்கரையில் வசித்து வரும் சுரேஷ் என்பவரின் மகன் வினோத்திற்கு கடந்த சில நாட்களாக காய்ச்சல் இருந்து வந்தது. திடீரென்று காய்ச்சல் அதிகமானதால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வினோத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் அப்பகுதியில் நிலவும் சுகாதார சீர்கேட்டினால் பலருக்கு மர்ம காய்ச்சல் தாக்கியுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள முத்தமிழ் பூங்காவை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக முத்தமிழ் பூங்கா உரிய பராமரிப்பு இல்லாமல்
புதர் மண்டி காட்சியளிக்கிறது. மேலும் இரவு பகல் பாராமல் மது அருந்துவது உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு புகலிடமாக இந்த பூங்கா மாறி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளுடன் பூங்காவை பராமரிப்பு செய்தால் பொதுமக்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாக அமையும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேளாங்கண்ணியில் டாஸ்மாக் கடை உதவியாளரை தாக்கி 2,70,000 ரூபாயை மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பூக்கார தெருவில் வசித்து வரும் முருகானந்தம் என்பவர் டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு உதவியாளராக பணி செய்து வருகிறார். நேற்று இரவு பணி முடிந்து கடையை பூட்டும் போது முருகானந்தத்தின் இடது முழங்கையில் அரிவாளால் வெட்டி அவரது கையில் இருந்த பணப்பையை கொள்ளையர்கள் பறித்து சென்றனர். வெட்டுப்பட்ட முருகானந்தம் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரியில் BSNL ஒப்பந்த ஊழியர்கள் தங்களுக்கு ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் BSNL நிர்வாகத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் மாதந்தோறும் 7ஆம் தேதி வழங்கப்படும் ஊதியம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஆகியும் இதுவரை வழங்கப்படவில்லை என்று ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து இருமுறை போராட்டங்கள் நடத்தியும் நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நிர்வாகத்தின் செயலால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் BSNL மேலாளர் அலுவலகத்தின் முன்பு வேலைநிறுத்தம் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியகுளம் நெடுங்குளம் கண்மாய் புதிதாக ஆழ்துளை கிணறு அமைப்பதை எதிர்த்து விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள நெடுங்குளம் கரைப்பகுதியில் 5 கிராமங்களின் குடிநீர் தேவைக்காக ஆழ்துளை கிணறு செயல்பட்டு வருகிறது. அந்த கிணற்றின் அருகேயே அரசு தோட்டக்கலைத் துறையினரால் பயிலும் விடுதி மாணவர்களின் குடிநீருக்காக மற்றொரு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த தகவல் அறிந்தவுடன் அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆழ்துளை கிணறு அமைக்கும் வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி தடுத்து நிறுத்தினர். அப்போது பேசிய விவசாயிகள் புதிதாக ஆழ்துளை கிணறு அமைத்தால் தங்கள் பகுதிக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்று குற்றம் சாட்டினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆடிப்புற திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. திருவிழாவின் முதல் நாளில் 16 சக்கர வாகனத்தில் ஸ்ரீ ஆண்டாளும் ரெங்கமன்னார் சாமியின் பவனி அரங்கேறியது. இதைத் தொடர்ந்து 5ஆம் நாளன்று 5 கருட சேவையையும் சயன சேவைகளும் நடைபெறும். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடிப்புற தேரோட்டம் வரும் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக நடைபெற்ற கொடியேற்றத்தின் போது சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டன. அப்போது கோவிலில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வெகு விமர்சையாக நடைபெறும் திருவிழாவில் பக்தர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட காவல்துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. ஓராண்டுக்கு பின்னர் 71 அடி கொள்ளளவு கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 30 அடியை எட்டியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணை அமைந்துள்ளது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் கடந்த 2016ஆம் ஆண்டு தொடக்கம் முதலே தொடர்ந்து கவலைக்கிடமாக காணப்படுகிறது. கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் ஏமாற்றிய நிலையில் இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை கடந்த ஜூன் மாதம் தொடங்கியது. பெரிதும் எதிர்பார்த்த தென்மேற்கு பருவமழை தேனி மாவட்டத்தில் இதுவரை பெய்யவில்லை. ஆனால் கடந்த மாத இறுதியில் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையினால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகமாகியது. இதையடுத்து முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து வைகை அணைக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த நீர்வரத்து காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்தது. இந்த மாத தொடக்கத்தில் 23 அடியாக இருந்த வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 30 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டுக்கு பின்னர் வைகை அணையின் நீர்மட்டம் 30 அடியாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய காரணத்தால் தாம்பரம் கோட்டாட்சியர், தாசில்தார் மற்றும் ஆய்வாளர் ஆகிய மூவரையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். சென்னையை அடுத்த பரங்கிமலையை சேர்ந்த மோகனசுந்தரம் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார். இவரது பெட்ரோல் பங்க் இருக்கும் இடமானது அரசுக்கு சொந்தமானது என்றும் தொடர்ந்து பெட்ரோல் பங்கை பெற வேண்டும் என்றால் 2.5 லட்சம் லஞ்சம் தர வேண்டும் எனவும் ஆலந்தூர் தாசில்தார் தனசேகரன், வருவாய் ஆய்வாளர் முத்தழகன் ஆகியோர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் மோகனசுந்தரம் புகார் அளித்துள்ளார். லஞ்ச ஒழிப்பு சிறப்பு புலனாய்வு பிரிவு இது தொடர்பாக விசாரணை நடத்தினர். இந்நிலையில் தாம்பரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் 1 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை வாங்கிய தாசில்தார், வருவாய் ஆய்வாளர் மற்றும் கோட்டாட்சியர் ஆகிய மூவரையும் கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். அகில இந்திய அளவில் நடந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தேர்வில் வேலூர் மாணவர் 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்தார்.
வேலூர் கொசப்பேட்டையை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் மற்றும் கற்பகவள்ளி தம்பதியினரின் மகன் அகதீஸ்வரன் அகில இந்திய அளவில் நடந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தேர்வில் 800க்கு 602 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். மேலும் இதுகுறித்து பேசிய அகதீஸ்வரன் சிஏ மீது கொண்ட ஆர்வத்தால் 11, 12ஆம் வகுப்பில் சிஏ குரூப்பை தேர்வு செய்து படித்ததாகவும் இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடிக்க காரணமாக அமைந்தது என்பதை தெரிவித்தார். மேலும் இவ்வெற்றி தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் கூறினார். இத்துடன் காவிரி எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம். நன்றி.